بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات، أوصيكم وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما فصل طالوت بالجنود قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يطعمه فإنه مني إلا من اغترق غرفة بيده. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய, குறிப்பாக ரமலானுடைய ஜுமாவுடைய நாளிலேயே அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து ஏராளமான இபாதத்துகள் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக எல்லா ரமலான்லேயும் நாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், கடந்த ரமலானில் நம்மளோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாலஸ்தீன் நாட்டிலிருந்து ஒருத்தர் பேசும் பொழுது அவரோட உரையில் அவர் இதே வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார், கடந்த வருடம் எங்களோடு இருந்த 39,000 பேர் இந்த வருடம் எங்களோடு இல்லை. கடந்த வருடம் என்னோடு இருந்த என்னுடைய தாய் இல்லை, சகோதரர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, நான் தொழுத பள்ளிவாசல்கள் இல்லை, நான் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட மதரசாக்கள் இல்லை, நான் விளையாடி கொண்டிருந்த என்னுடைய தெருவுகள் இல்லை அப்படிங்கிற மிகவும் சோகமான ஒரு செய்தியை கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இடத்தில் இப்படி ஒரு இடத்தில் அமர்ந்து இபாதத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த மக்களையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நம்மளுடைய துஆ உண்டாக வேண்டும். குறிப்பாக ரமலானில் அதே உரையோடு ஒட்டி ஒரு வீடியோவும் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் போகிறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆள் ஒரே ஒரு சப்பாத்தியை கொடுக்குறாங்க. அந்த சப்பாத்தி வாங்கி அந்த காரில் இருந்த 8 பேர் ஒவ்வொரு துண்டு துண்டாக எடுத்து சாப்பிடக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ அருள்களை எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறது. நமக்கு இன்றைக்கி ஒரு நோன்பு திறக்கிற நேரத்தில் வெரைட்டியான உணவுகளை கொண்டு, நேற்றுள்ளது இன்றைக்கி வேண்டாம், வேறு ஏதாவது சமைச்சிடுங்க அப்படிங்கிறது நம்மளோட பிள்ளைகள் தாய்மார்களிடத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வசதியாக வைத்திருக்கிறான் இல்லையா. இன்றைக்கி உணவு சாப்பிட்டு அதிகமாகி இரவு தொழுகைக்கு நிற்க முடியாத அளவுக்கு கூட ரமலானில் பல பேர் இருக்கிறாங்க. அப்படின்னால் இதெல்லாம் ஒரு குற்றம் என்ற அடிப்படை இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய இடத்தில் எங்கே இருக்கிறோம். அது குறிப்பாக ரமலான் என்று வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ருப்பா ஸாயிம், எத்தனையோ நோம்பாளிகள், அவர்களுக்கு அந்த நோம்பின் மூலமாக பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் கிடைத்ததில்லை. இப்போ நம்ம நோம்பில் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நோம்பாளி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு பசி மட்டும் இருக்கிறதா, தாகம் மட்டும் இருக்கிறதா, நாம் சில கட்டுப்பாடுகளோடு மட்டும் இருக்கிறதா, அது நம்முடைய நெஃப்ஸில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. ரமலானுடைய 5வது நாளில் நம்ம இருக்கிறோம். 4 நாள் தாண்டி விட்டு நாம் இருக்கும் பொழுது எந்தெந்த தீமைகள் நம்மளை விட்டு குறைஞ்சிருக்கிறது. ரமலான் ஆரம்பமாகும் பொழுது இந்த உலகத்தில்
பூமியில் மட்டும் மாற்றங்கள் இல்லை, பிரபஞ்சத்தில் எல்லா முக்கு மூலைகளிலும் என்ன இருக்குது? இந்த ரமலானுடைய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நோன்பு ஆரம்பமாகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, ரமலான் ஆரம்பமாகிவிட்ட இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாப், வானம் சொர்க்கத்தினுடைய அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். நமக்கு கண்ணால் தெரியாது, ஆனால் ரமலானுக்காக பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மாற்றம். வகுல்லிகத் அப்வாபின் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படும். தீமைகள் குறைவதன் காரணமாக நரகத்துக்கு மக்கள் செல்வது குறைந்து விடும் என்பதுதான் அவருடைய பொருள் என்று முஹத்திஸ்கள் சொல்றாங்க. அது மாதிரி சொல்லாங்க, சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் என்று சொன்னாங்க. அதோட ஒட்டி உள்ள ஒரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை என்ற சந்தர்ப்பத்தில் நாம் நினைவில் வைத்து வேண்டும். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரமலான் ஆரம்பமாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய பக்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இதே ஹதீஸுடைய தொடர் வார்த்தையாக வரும். வயுனாதி முனாதின் குல்ல லைலத்தின், ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நபர் அறிவிப்பு செய்வாங்க எல்லா நாட்களிலும். என்ன அறிவிப்பு? யா பாகியல் ஹைர் அக்பில். என்ன வார்த்தை? நன்மைகள் செய்யக்கூடியவர்களே நீங்கள் அதுக்காக முன் வாருங்கள் என்று சொல்லப்படும். வயா பாய ஷர் அக்ஸிர், தீமைகள் செய்யக்கூடியவர்களே அதை குறைத்து கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்வது என்பது ஒரு பழக்கம் இருக்கிறது. எப்போ? வதாலிக குல்ல லைலத்தின், இந்த நாளுடைய ஒவ்வொரு நாட்களிலும், இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களிலும் ரமலானின் காரணமாக நரகத்திலிருந்து விடுதலை. ஒரு ஆள் நரகத்துக்கு போக வேண்டிய ஆளாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இபாதத்தின் மூலமாக என்ன செய்யும்? ரமலானின் காரணமாக, அவருடைய இபாதத்தின் காரணமாக விடுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் ரமலானில் இருக்கிறது. பூமியில் மாற்றங்கள் இருக்குது, பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் இருக்குது, நம்மளோட உடம்புல மாற்றங்கள் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஓதுன ஒரு ஆயத்திற்கு நாம் அனைவரும் ஒரு தக்வாவை பற்றி, ரமலானை பற்றி படிக்கும் பொழுது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் தான் அது. அது என்ன? ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், குர்ஆனில் சூரத்து பக்ராவில் 249வது வசனம். இது என்ன? ஒரு போர் நடக்குது. அந்த போருக்காக ஒரு கூட்டத்தோட ஒரு நபர், தாலூத் என்ற நபர், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு தலைவர், அவர் பயணிக்கிறார். அந்த பயணிக்கிற நேரத்தில் அவரோடு கூட இருந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? ஒரு கட்டளை இடுகிறார். அது என்ன கட்டளை? நம்ம போகக்கூடிய வழி என்பது ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆறு கடந்து தான் நம்ம செல்லணும். அந்த செல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. அது என்ன சோதனை? ஒரு ஆள் அவருடைய ஒரு கை அளவுக்கு, ஒரு சிறங்கை அளவுக்கு தண்ணியை வேணால் குடிக்கலாம், ஆனால் குடிக்காமல் இருந்தால் சிறந்தது. யாராவது ஒரு கை அளவுக்கு அதிகமாக தண்ணியை அந்த நீரூற்றிலிருந்து, அந்த ஆற்றிலிருந்து குடிச்சிட்டு வச்சுக்கிடுங்களேன், அவர் என்னை சார்ந்தவன் அல்ல. சகோதரர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக்குன ஒரு விஷயம், தண்ணி குடிக்கலாம், மார்க்கத்தில் ஹராம் இல்லை. ஆனால் அந்த ஹராம் இல்லாத ஒரு காரியத்தில் அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒரு நபர், அவர் தாலூத் என்பவர், ஒரு சோதனையை அவருக்கு அந்த சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அது என்ன? அந்த ஆற்றை கடந்து போகிறோம், கண்டிப்பாக தண்ணியில தான் அவங்க மிதச்சு வெளியே போகணும். அப்போ தண்ணி குடிக்கக்கூடாது, தண்ணியிலேயே இருக்கும் பொழுதே தண்ணி குடிக்கக்கூடாது. ரொம்ப சிரமமாக இருக்குன்னா ஒரு கையளவு குடிச்சிக்கலாம். அதனுடைய தொடர்ச்சி ஆயத்து சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த தொடர்ச்சி என்ன? ஒரு சில ஆட்களை தவிர மற்ற எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டாங்க. குறிப்பிட்ட சில நபர்கள், அவர்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிருச்சு? தண்ணி குடிக்காமல் அந்த ஆறை கடந்து சென்று விட்டார்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் அதனுடைய நிகழ்வுகளையும் அல்லாஹ் சொல்கிறான். யார் அந்த தண்ணியை குடித்தார்களோ அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? தண்ணியை குடிக்காமல் ஆறை கடந்து சென்றவர்களுக்கு என்ன நடந்துச்சு அல்லாஹ் சொல்கிறான். அந்த தண்ணியை குடிக்காமல் ஆறை கடந்து சென்றவர்களுக்கு அந்த ஜாலூத் என்ற படையுடன் போராடும் பொழுது தைரியமாக நின்று போராடக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைச்சது. தண்ணி குடித்தவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த இவ்வளோ பெரிய படையா, எங்களால் போரிட முடியாது, எங்களுக்கு தைரியம் இல்லை. எதனால் தைரியம் இல்லை? இந்த இடத்தில் முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. ஒரு மனிதன் கட்டுப்படுத்துறதில் அவனுக்கு சிரமமானது எது?
அவன் வந்து தண்ணி குடிக்காமல் இருந்துடுவான், தாகத்தோடு இருந்துடுவான். ஆனால் அவனோட நஃப்ஸ் ஆசைப்படக்கூடிய ஒரு காரியம், அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான காரியம். அதை அவன் செய்து விட்டால், அதில் அவன் வெற்றி கண்டால், அவனை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் அவனுக்கு முன்னாடி எந்த எதிரிக்கும் நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய எதிரியை என்ன செய்ய முடியும், அவனால் தோற்கடிக்க முடியும் என்ற பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். இப்போ நம்ம எல்லாரும் வந்து தோல்வி அடைகிறது, நாசமாகி நமக்கு வந்து அழிவு ஏற்படுறது எப்போ அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். நமக்கு வெளியில் உள்ள எதிரிகள் அல்ல, நம்மளை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய பாசிஸ்டுகளாக இருக்கட்டும், மற்ற ஆட்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் ஜெயிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ வரலாறுகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இதே ஆயத்தினுடைய இறுதியில் வரக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு எவ்வளோ சின்ன சின்ன கூட்டங்கள் பெரிய கூட்டங்களை வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் அந்த முஃமின்களுடைய வார்த்தையாக இருந்துச்சு. இப்போ நமக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ரமலான் என்று வரும் பொழுது என்ன, அது நஃப்ஸுடைய கட்டுப்பாடு தான் இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குண்டான ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஒன்று என்ன, கத் அஃப்லஹ வெற்றி பெற்றான், சந்தேகமே இல்லை. யாரு? மன் ஸக்காஹா, அதை யார் தூய்மைப்படுத்தி இருக்கிறானோ அவன். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் அது என்னங்கிற சொல்றான். அது என்ன, வனஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா என்று அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்? நஃப்ஸ், அதை அல்லாஹ் அமைத்திருக்கிறான், சரி செய்திருக்கிறான். அதை உண்டாக்கி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அதே நஃப்ஸில் வந்து இரண்டு விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஃபுஜூரஹா வ தக்வாஹா, ரெண்டு பாட்டு. நம்ம ஹார்ட்டை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம், அதுக்கு ரெண்டு பாட்டு இருக்கு. அது வென்ட்ரிக்கிள், அதனுடைய அறைகள், நல்ல பிளட் நிற்கக்கூடிய பகுதி, கெட்டது நிற்கக்கூடிய பகுதி, ரெண்டு இருக்குன்னு சொல்கிறோம். இதே மாதிரி அதுக்கு அல்லாஹ் கொடுத்த செயல் வடிவத்தில் அது எப்படி செயல்படணுங்கிறதுல அதுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன, அது அதனுடைய தக்வா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஃபுஜூர் என்ற பகுதி இருக்கிறது. ஃபஜரா அப்படின்னு சொன்னால் அரபியில் என்ன தெரியுமா, ஒரு நாசம், பல இடத்துக்கு சிதறி நாசமாகிறதுக்கு அரபியில் ஃபஜரான்னு சொல்லும். சில பேரோட வாழ்க்கை பார்த்தா தெரியும், எந்த விதமான ஒழுக்கங்களும் இருக்காது. அவன் பயணிக்கிறதுலேயும் சரி, ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தில் போகிறது பார்த்தாலே இவன் இப்போ எங்கடா போய் விழுந்துடும் பார்க்கக்கூடியவங்க பயப்படுவான். ஓட்டுற அவனை விட பார்க்குற அத்தனை பேருக்கு பயம் இருக்கும். அவனுடைய முடியிலிருந்து, அவனுடைய ட்ரெஸ்ஸிலிருந்து, அவன் பேசுறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஃபுஜூர் இருக்கும். ஒரு ஒழுக்கத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை முறை இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ ஃபுஜூர் இருக்கிறது தக்வா இருக்கு. தக்வாவை யார் வந்து அதிகப்படுத்தினார்களோ அவன் வெற்றி பெறுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சுட்டி காட்டுறாங்க, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அலா ஃபில் ஜஸதி முலா, ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சின்ன இறைச்சி துண்டு இருக்கிறது. முலா அப்படின்னு சொன்னால் நம்ம வாயில் போட்டு மென்னி துப்புன இறைச்சிக்குது அரபியில் சொல்லு, முலாத் இருக்கிறது. ஃபைலா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது மட்டும் தூய்மையாகி விட்டால் அவனுடைய உடம்பு ஃபுல்லாக தூய்மையாகி விட்டது. ஃபைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது ஃபஸாதாகிவிட்டால் உடம்பு ஃபுல், அவனுடைய நஃப்ஸ் எல்லாமே ஃபஸாதாகிவிடும். சொல்லிட்டு அலா வஹியல் கல்ப், சொல்லிட்டு அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் கல்வி இல்லையா? இப்போ எவ்வளோ ஹதீஸுகள் மூலமாக நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடங்களை படித்து தந்தாங்க. இப்போ நம்ம முக்கியமாக பணி எடுக்க வேண்டியது எதுக்கு, நம்மளோட நெஃப்ஸில் உள்ள கரைகளை. இப்போ நமக்கு தெரியும், ஒரு இடத்துல கரை இருக்குது, சாதாரணமாக தொடச்சா போகிறதா இருக்கும். ஒரு தண்ணியை முக்கி தொடச்சிட்டா வந்துடும், அல்லது ஒரு தொடப்பத்தை எடுத்து கூட்டினா போயிடும். சிலது அப்படி கிடையாது, நல்ல ஆசிடெல்லாம் ஊற்றி அதில் நல்ல கெமிக்கல்லாம் பயன்படுத்தி போக்க வேண்டிய சில கரைகள் இருக்கும். அது நம்ம அப்படி தான் அது பண்ணுறோம். நமக்கு என்ன தேவை இருக்கிறது, நம்ம போட்டிருக்கிற டைல்ஸாக இருக்கட்டும், மற்ற நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது வாங்கி அதே மாதிரி ஆக்கணும்னால் அந்த கரைகள் அதை விட்டு நீக்க வேண்டும். அப்படி நீக்கும் பொழுதுதான் என்ன செய்யும், அது தூய்மையானதாக ஆகிவிடும். இப்போ நமக்கு தெரியும் தானே, நம்ம தொழுகையில் கேட்குற ஒரு துவா இருக்கிறது, எது, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா அது சொல்கிற இடத்துல ஒரு வார்த்தை என்ன வரும், வனக்கினி மின ஸௌபுல் அபியல் மின தனஸ். என்ன வார்த்தை,
நீ என்னை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும்? சௌபுல் அபியல், ஒரு ஒயிட் சட்டையை, ஒரு வெள்ளை சட்டையை எப்படி தூய்மைப்படுத்துமோ, அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு கலர் மாற்றம் இருந்தால் அது பட்டு பார்க்குறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி அது கூட இல்லாமல் ஒரு வெள்ளை ட்ரெஸ் இருக்கிற மாதிரி என்ன ஆக்க வேண்டும்? எனக்கும் தீமைகளுக்கும் மத்தியில் பாயித் என்ற வார்த்தை என்ன? தூரமாக்கி விடு அப்படின்னு சொல்கிறோம். அல்லாஹ்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா, எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் மத்தியில் நீ தூரமாக்கு. எப்படி தூரமாகும்? பாவங்களை நோக்கி நம்ம போய்கொண்டே இருந்தால் எப்படி தூரமாகும்? ஒருவேளை நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், நம்மளோட நண்பர் தான் நல்லது செய்யறதுக்கு எதிராக இருக்கு, அந்த நண்பரை விட்டு தூரமாகாமல் எப்படி நல்ல காரியங்களை பண்ண முடியும்? நம்ம தொழுகைக்கு போகலான்னு நினைக்கிறோம், நோன்பு வைக்கலான்னு நினைக்கிறோம், இல்லை வெயிலாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நோன்பு வைக்கலை, நான் நோன்பு வைக்கலை, நீ நோன்பு வைக்கிறீங்களா, எதுக்குப்பா நோன்பு, எல்லாம் கஷ்டத்தெல்லாம் நாடலை, நோன்பு வைக்காமல் இருந்துரு, இப்படி சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கும். ஜுமாவுடைய நேரம் இப்போ போகணுமா, நேரமாக போகணுமா, சரி பாங்கு கொடுக்கட்டும் அப்புறம் போயிடலாம், இப்படி பல நன்மைகளை விட்டு நம்மளை தூரமாக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும். வியாபாரம் பண்ணுறோம், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வியாபாரம் ஹலாலான முறையில் யாரை ஏமாத்தாமல் பண்ணால் இன்னைக்கு லாபத்தை அடைய முடியாது. நீ லாபத்தை அடையணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும். முன்ன பின்ன இருக்கணும்னு தான் ஹராம் ஹலால் பார்க்கக்கூடாது. வர்றவனுக்கு எவ்வளோ அறிவு கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனை ஏமாத்தலாம். அப்போ நம்ம எப்படி நோம்பாளியாக இருக்க முடியும்? ரசூல்லா தான் சொன்னாங்க. ரசூல்லாவுடைய ஒரு கருத்தை ஜாபிர் அல்லாஹ்வுக்கு சொல்கிறாங்க. ஜாபிர் அல்லாஹ் இன்னொரு சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க, நீ நோன்பு வைத்தால் அந்த நோன்பு உன் கண்ணுக்கு இருக்க வேண்டும், நீ நோன்பு வைத்தால் அந்த நோன்பு உன்னுடைய நாவுக்கு இருக்க வேண்டும், நீ நோன்பு வைத்தால் அந்த நோன்பு உன்னுடைய காதுக்கு இருக்க வேண்டும். சகோதரர்களை, காது கண்ணாக இருக்கட்டும் நாவாக இருக்கட்டும், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறதே, அது அல்லாஹ் அதை இயக்கி கொண்டிருக்கிறான் இல்லையா? அதே நேரத்தில் இந்த காதை வைத்து என்ன கேட்க வேண்டும் என்ற முடிவு என் கையில் தான் இருக்கு. இந்த நாவை வச்சு என்ன பேச வேண்டும் அந்த முடிவு என் கையில் தான் இருக்கு. அது வந்தால் அல்லாஹ் விசாரிப்பா. அது ஒருத்தர் பிறக்கும் போதே காது கேட்காதவனாக இருந்தால் அது அவனை பொறுத்தவரைக்கும் குற்றம் கிடையாது. ஆனால் கேட்க வேண்டியது கரெக்டாக கேட்குறோமா, கேட்கறதுக்காக முயற்சி செய்கிறோமா, அப்படிங்கிற இடத்துல நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கு என்ற எண்ணம் இந்த ரமலானுடைய நேரத்தில் நமக்கு இருக்க வேண்டும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை இபாதத்தில் சகோதரர்களை வெறுமனே நமக்கு சொர்க்கத்தில் போகிறதுக்கு மட்டும் அல்ல, அது அதனுடைய முக்கியமான நோக்கம். அதே நேரத்தில் இபாதத்துகள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளுடைய நேரங்களில் நமக்கு துணையாக இருக்கிறதுக்கு தான் இபாதத். நீங்கள் இபாதத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள், அதெல்லாம் உலகத்தோடு தொடர்பு படுத்தியும் வார்த்தைகள் இருக்கும். இபாதத்தின் மூலமாக ஈமான் மூலமாக பிரச்சனைகளுடைய நேரங்களில் உறுதியாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த ஒரு தைரியம் நமக்கு கிடைக்க வேண்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதே குர்ஆனில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும்போது சொல்ல வார்த்தை இருக்குது. சூரத்து மரியமில் என்ன வார்த்தை தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வர்றாங்க. திருமணமாகாத ஒரு பெண்ணு ஒரு குழந்தையோட சமூகத்துக்கு வந்தால் என்ன நடக்கும்? கூட ஆள் கிடையாது, துணை இல்லை. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியல. எந்த அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாறிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, யாலை தனி மித்து கபில ஹாதா, யா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி நான் மௌத்தா போனால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்கிற வார்த்தைகள் சூரத்து மரியமில் பார்க்கலாம். என்னை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்து நான் மௌத்தா போனால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுடைய கவலை இருந்துச்சு. அல்லாஹ் அந்த கவலை எப்படி தீர்க்கிறான் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, நீ என்ன செய்ய வேண்டும், பயப்படாத, உனக்கு கீழே நான் ஒரு மகான், ஒரு மனிதனை, ஒரு நீரூற்றை, பல அர்த்தத்தில் சொல்லப்படும் ஒரு சிறந்த ஆளை நான் ஏற்படுத்தி இருக்கு, சரியன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா, நீ என்ன செய்ய வேண்டும், அதை பேரிச்ச மரத்தை காட்டி அல்லாஹ் சொல்றா, அதை நீ நல்லா அதை ஆட்டி விட்டு வச்சுக்கலுங்க, அதுலேருந்து என்ன செய்யும், அது நல்லா அசைச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து பேரிச்ச பழம் கிடைக்கும். ருத்தபன் ஜெனியா, நல்ல வெட்டாக இருக்கக்கூடிய, நல்ல தண்ணி ஈரப்பதமாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் கிடைக்கும். சொல்லிட்டு ஃபகுலி வஷ்ரபி, நீ அதுலேருந்து சாப்பிடுங்க, குடிங்க, அந்த நீரூற்றிலிருந்து குடிச்சு அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நீ இருங்க. ஃபைம்மா தரையின்ன மினல் பஷரி அஹதா, மனிதர்களில் யாராவது நீ பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்ல வேண்டும், ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நீ சொல்ல வேண்டியது என்ன, நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன்
எதுக்கு நேர்ச்சை? ரஹ்மான் கருணையாளனுக்கு நான் நோன்பு வைக்கிறதாக நேர்ச்சை செய்திருக்கிறேன். சொல்றது பலன் நுகல்லிமல் யௌம இன்சியா, எந்த மனிதனிடத்திலும் நான் இந்த தினத்திலே பேசுறதில்லை. நீ யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய சம்பவமா இருக்கும். என்ன காரணம்? ஒரு பிரச்சனைகளோட நேரத்தில் அல்ல சொல்ல, நீ பேசாத, அமைதியா இரு. அதுக்கு பேரு நோன்பு தான் இல்லையா? நமக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில பேசாம இருந்ததுனால, பேசுனதுனால தான் வந்திருக்கும். நம்ம ஏற்பட்ட பிரச்சனைகள் சரிவாங்க. சில பேரை பற்றி சொல்லுவாங்க, அவ தெரியாம பேசுவான், அவ உளருவான், தேவையில்லாத பேசுவான், அதான் அவனுக்கு முசீபத்தும்பா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இப்ப நீ எது பிரச்சனாலும் அது ஈடுபடாது, அதுக்குள்ள ஏற்பாடு நான் செய்யறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையோட வந்து நிற்கிறாங்க. மக்கள் சொல்றாங்க, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅஸவ் வ மா கானத் உம்முகி பகியா. என்ன ஹாரூனுடைய சகோதரியே, நீ இப்படி வந்து நிற்கிறீங்களே, உன்னுடைய வாப்பா அம்மாலாம் இப்படி இல்லையே, குடும்பத்தில் யாரும் இப்படி மோசமாக நடந்தது இல்லையே, நீ மட்டும் இப்படி இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. ஃபாஷாரத்திலை அல்லாஹ் சொல்ற சூரத்து மரியமில் அந்த குழந்தையை சுட்டி காட்டினாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. அவங்களே கேட்குறாங்க, தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தைட்டு நாங்கள் பேசுறதா, நீ பதில் சொல்லுங்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிறது சகோதரர்களே, நம்மளோட கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான். நம்ம யோசித்து சிந்திச்சு முடிவெடுக்கிறதை விட மேலே தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடுக்கு நம்ம இணங்கணும். இதான் நமக்கு வேலை. நம்மளாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை. மார்க்கத்தில் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறதோ அதுதான் இந்த உம்மத்துடைய சிறப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கி கொடுத்து அவர்கள் கடைசியில் என்ன சொன்னாங்க? சமிஅனா வ அஸைனா, எல்லாம் நாங்கள் கேட்டோம், ஆனால் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் இல்லையா? நமக்கு என்ன இருக்கு? குர்ஆனோட ஆயத்துகள் கேட்குறோம். ரமலானான வாட்ஸ்அப்பில் எத்தனை பயான், எத்தனை கிராத்துகள், எத்தனை 1 நிமிஷ பயான், 2 நிமிஷ பயான், எல்லாத்தையும் கேட்குறோம் இல்லையா? சில பேர் கேட்க மாட்டான், எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணும், எனக்கு கேட்க நேரம் இல்லை, நீங்கள் கேட்டுக்கிடுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்றது தான் வேலை. அது என்ன இருக்குது எது இருக்குது அதெல்லாம் பார்க்குறது, அனுப்பி விடுறதே தொழிலாக எடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நமக்கு நம்மளோட இபாதத்தை அழிக்கக்கூடிய ஒரு வழி அங்கே இருக்கிறதுங்கிறது நம்ம எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்ம கேட்டு தெரிஞ்சு சரியா இருந்தால் தான் இன்னொருத்தர் கொடுக்கணும். நமக்கு என்னன்னே தெரியல, அதை அனுப்பி விடுற தொழிலாளர்களாக நம்ம மாறக்கூடாது. நம்மளோட இபாதத்தை அழிக்கும், நம்மளோட நன்மைகளை அழிக்கும், அது சமூகத்தில் ஃபித்னாக்களை உருவாக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை பேசுகிறான். قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க. சூரத்து மரியம் ஆச்சரியமாக இருக்கும். யார் பேசணுமோ அவங்களெல்லாம் பேச வேண்டாங்கிறான். உனக்காக நான் பேசுகிறேன். யார் அந்த நேரத்தில் பேச வாய்ப்பு இல்லையோ அந்த குழந்தைய பேசுகிறாங்க வாக்கில். பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடு தான் சகோதரர்களை, ரமலானுங்கிறது ஒரு ஏற்பாடு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுங்கிறது இறக்கி வைத்திருக்கிறான். அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பில் மட்டும்தான் நம்ம வெற்றி காண முடியும். மனிதர்களோட சித்தாந்தங்களுக்கோ கொள்கைகளுக்கோ கருத்துக்களுக்கோ எதுக்குமே நம்மளை வெற்றியில் கொண்டு போய் நிறுத்த முடியாது. இந்த உம்மத்து என்னைக்கு குர்ஆன் சொன்ன மாதிரி ஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, மிகப்பெரிய ஜிஹாது குர்ஆனை வைத்துதான். குர்ஆனுடைய வசனங்கள் எதிரிகளுடைய காதுகளில் போய் அடிக்கும் பொழுது உள்ளத்தில் மாற்றம் வரும். இந்த ரமலானுக்கு முன்னாடி ஷாபானில் மட்டும் உலகத்தில் மிக புகழ்பெற்ற மார்க்கத்தில் அல்ல, மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற எத்தனையோ பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து நேர காபா வந்து தவாப் பண்ணக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய கோடிக்கணக்கான பணத்தை ஒரு நாள் சம்பாதிச்சவர்கள் தான் விட்டுட்டு மார்க்கத்தை நோக்கி வர்றாங்க. பணங்கிறது மேட்ரு இல்லை. மேட்ரு எங்கே இருக்கு? மேட்ரு காபால இருக்கிறது, மேட்ரு மக்கால இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது. நோக்கி அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு இடம் இல்லையா? ஆனால் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ஒரு மனிதனோட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுதான் சகோதரர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக உலகத்துக்கு கொடுத்த ஒளி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுக்ரிஜுக்கும் மினல் ஸுலுமாத் இலன் நூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருட்டுகளிலிருந்து உங்களை அல்லாஹ் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றான். அந்த வெளிச்சத்துக்குள்ள பயணம் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ரமலான் வந்த பிறகும் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியாகி சொர்க்கத்தை அடையவில்லை என்றால் அவன் எப்போ அடைய போறான்?
வருத்தமான ஒரு கேள்வி மாதிரி தான் அந்த ஹதீஸ் இருக்கும். ரமலான் வந்தாச்சு, அந்த ரமலான் வந்த பிறகும் ஒரு மனிதன் திருந்தி சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கவில்லை என்றால் அவன் எப்போ பயணிக்க போகிறான்? அவனுக்கு இனி எங்கே வாய்ப்பு இருக்கிறது, எந்த இடத்துல அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற கேள்விக்கு நான் நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக பதிலளிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் ஹாஃபிரி தம்பி வகாபிலித் தௌப் வலக்கத் நஅலமு அன்னக யலீகு ஸத்ருக பிமா யகூலூன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு உபதேசம், வலக்கத் நஅலமு அன்னக யலீகு ஸத்ருக பிமா யகூலூன். ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றா, அவர்கள் உன்னை பற்றி பேசுவதை பார்த்து அதை கேட்டு உன்னோட உள்ளம் எந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்கு என்பது எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, உனக்கு எவ்வளோ கஷ்டத்தில் நீ இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம பள்ளியில் நம்ம ஒன்று கூடுறோம், சிரிக்கிறோம், மகிழ்ச்சியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு இருக்கிறோம், ஒவ்வொரு சிரமத்தோடு இருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணுங்கிறது யோசிச்சுட்டே இருக்கிறோம். அதனால் கவலைப்படுறோம். வெளியில் இருக்கக்கூடிய சூடை விட பல பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூடு அதிகமாக இருக்கும். அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற மருந்து தான். அதான் குர்ஆனுங்கிறது என்ன? ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நோய் நிவாரணம் தான் குர்ஆன். அந்த குர்ஆன்லேருந்து அந்த நிவாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றா, உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய நெருக்கடி. எலீக்குங்கிற வார்த்தை என்ன, எதுக்கு பயன்படுத்தப்படும் தெரியுமா? ஒரு மனிதன் வானத்துக்கு ஏறி செல்லும் பொழுது அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அந்த திணறலுக்கு தான் அரபியில் என்ன சொல்லி எலீக்குங்கிற வார்த்தை பயன்படும். அந்த மூச்சு திணற அளவுக்கு உனக்கு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அல்லாஹ் சொல்றா, ஃபஸப்பிஹ் பிஹம்திக பிஹம்தி ரப்பிக். நீ செய்ய வேண்டியது என்ன? உன்னுடைய ரப்பை நீ புகழு. உன் பிரச்சனைகள் எவ்வளோ பெருசா இருக்கட்டும், அதை விட உன்னோட ரப்பு பெருசா இருக்குங்கிற சிந்தனை உன்னோட உள்ளத்தில் போனா ரப்பை நீ புகழணும். அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்றா, வகும் மினஸ் சாஜிதீன், நீ சுஜூதிலேயே இரு. அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களை, இது பார்க்கணும்னா ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சுஜூதை பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக எந்த அசைவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பயம் கொடுத்துருச்சு. ஒருவேளை ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரா, என்ன ஆயிடுச்சின்னு தெரியல. அவ்வளோ நேரம் திரும்பவும் பார்க்குறாங்க. கடைசியாக பொறுத்து கொள்ள முடியாமல் ரசூலுல்லாஹ்வுடைய காலை பிடிச்சி அப்படியே மடக்கிற, கால் விரல மடக்கிறாங்க. ரசூலுல்லா அந்த வலியில காலை இழுக்கிறாங்க. அப்போதான் நிம்மதி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சுஜூத் அப்படிங்கிறது ரசூலுல்லாவோட சுஜூத் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நேரம் எடுத்து அல்லாவுக்கும் அடிமைக்குள்ள அதிகமான தொடர்புள்ள நேரம் எது? சுஜூத். நமக்கு சுஜூதில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, ருக்குவில் நிற்கிறது நேரம் இல்லை. மிஞ்சி 2 நிமிஷம் அதிகமாக இமாம் சுஜூதில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? என்னங்க கொஞ்சம் டைமை குறைக்க சொல்லுங்கன்னு உடனே கருத்து வந்துடும். ஆனால் ஒரு அடிமைக்கும் அல்லாஹ்க்குள்ள அதிகமான தொடர்பு இருக்கிற நேரம். இப்போ நம்மளோட மொபைல் இருக்குது, அது சார்ஜ் குறைஞ்ச உடனே நம்ம சார்ஜ் போடுறோம். அதில் பணம் முடிஞ்சு பணத்தை ஏற்றுறோம், உடனுக்குடன் நடக்குது. ஆனால் நெஃப்ஸுடைய சார்ஜிங், நம்மளோட ஆத்மாவை அதை தூய்மைப்படுத்துறதுக்கு உண்டான வழிங்கிறது அது ரப்போடு உள்ள கனெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ரப்போடு எந்த அளவுக்கு நமக்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சைத்தான் நம்மளை விட்டு தூரமாக போயிடும். ரப்போடுள்ள தொடர்பு குறையும் பொழுது என்ன செய்யும்? சைத்தான் நெருங்க ஆரம்பிக்கும். அது பல விதத்தில் வரும், பல முறைகளில் வரும். இன்னைக்கு தீமைகளை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை கையிலே இருக்கு, நம்ம கூடையே இருக்கு. நம்ம ஒரு 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 மேலே நோக்கி போயாலே போதும், ஒரு கீழே நோக்கி இறக்கினாலே போதுமானது. எல்லா காட்சிகளையும் பார்க்கக்கூடிய உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா ஹராமான காட்சிகளையும் எல்லா வித தொகுத்து நமக்கு தர்றாங்க. நம்ம ஒரு வார்த்தையை ஒரு வீடியோ பார்த்து நம்ம ரொம்ப முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அது அல்கோரிதமாக மாற்றி இவனுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் என்று சொல்லி அடுத்தடுத்து அதே வீடியோக்களை அனுப்புறதுக்கு இந்த சிஸ்டம் உலகத்தில் இருக்கிறது. இப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்க.
அப்போ அந்த அளவுக்கு தீமைகள் நம்மளை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் சகோதரர்களே, நாம் நம்மளை பாதுகாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, நான் எப்படிப்பட்ட எனக்கு உங்களுக்குள்ள உதாரணம் எப்படி, அது ஒரு மனிதன் நெருப்பை விட்டுனா அந்த நெருப்புக்கு எல்லா பூச்சிகளும் எல்லாம் விழ ஆரம்பிச்சிட்டு, அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த நபர் அந்த பூச்சிகள் விழாமல் இருக்கிறது தட்டி கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி தான் எனக்கும் உங்களுக்குள்ள உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னது, இந்த குர்ஆன் நரகத்தை நோக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் பூச்சிகளை போன்று போய்கொண்டிருக்கிறது. நான் உங்களுடைய இடுப்பை பிடிச்சு பின்னாடி இருக்கிறேன், போயிடாதீங்க, இந்த வழியில் பயணிக்காதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதான் எனக்கும் உங்களுக்குள்ள உதாரணம் சொன்னாங்க. இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த ரமலான் நமக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு, ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த நேரம் தான் நான் குர்ஆன் ஓதுறது, மற்ற காரியங்கள் எல்லாம் அதுக்கு அடுத்தது தான். வியாபாரங்களோ மற்ற காரியங்களோ எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இபாதத்து செய்யலாம் அப்படின்னு நினச்சா முடியாத சோழர்களே. எவ்வளோ நேரம் நம்ம ஓடினாலும் நம்மளோட துனியாவோட விஷயங்கள் முடிய போகிறதில்லை. ஆனால் நம்மளாகவே கொஞ்ச நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம், என்னுடைய தொழுகைக்கு என்னுடைய இபாதத்துக்கு, ஒரு நோன்பு திறக்கிற நேரமா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பரபரப்பு இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக நோன்பு திறக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோம்பாளிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த நேரத்தை சொல்லலை, ஆனால் அந்த நேரத்தில் அவன் துஆ செய்தால் அது உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அப்போ ஒரு நோம்பாளியாக இருக்கும் பொழுது நம்ம எல்லா இடத்திலும் நமக்கு துஆ செய்யலாம், எல்லா இடங்களில் போனாலும் துஆ செய்யலாம். தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து கொண்டு துஆ செய்யக்கூடியவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக இபாதத்தில் இந்த ரமலானை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.